சென்னையில் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது சீராகியுள்ளது. இன்று காலை சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். பின்பு நிகழ்ச்சி முடிந்து ஒரே நேரத்தில் அனைவரும் வீடு திரும்பியதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது சீரானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? சென்னை மெரினாவில் விமான சாகசம் இன்று நடந்ததையொட்டி முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலாக சாலை முழுவதும் காணப்பட்டது. மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும் போக்குவரத்து நெரிசலால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் பொதுமக்களின் கூட்டமாகத்தான் காணப்பட்டது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலால் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, கதிர்டன் சாலை, வாலாஜா சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளும் போக்குவரத்து நெரிசலால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் அங்கு வந்த காரணத்தினால், ஒரே இடத்துக்கு வந்த காரணத்தினால் அவர்கள் ஒரே நேரத்தில் சாகசம் நிகழ்ச்சி முடிந்து வெளியேறக்கூடிய வழிகள் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. ஆம்புலன்ஸும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியது. கூட்ட நெரிசலில் சிலர் மயக்கம் அடைந்தக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது சீராகி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை, காமராஜர் சாலை, வாலாஜா சாலை, அதே போல பாரதி சாலை, ஆர்கே சாலை, மேலும் நேப்பியர் பாலம் அருகேயும், அதே போல பல்லவன் சாலை, இந்த போன்ற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் சீராகி இருப்பதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்ற வண்ணமாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக பறக்கும் ரயில் நிலையங்களிலும், மின்சார ரயில் நிலையங்களிலும், மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் போக்குவரத்து பொதுமக்களுடைய கூட்ட நெரிசல் அதிக அளவில் இருக்கிறது. அங்கு போலீசார் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.